சர்ச்சைக்குரிய நபர் செகு சந்திரா வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட நாசவேலை தொடர்பாக கணவனை பிடிக்க மனைவி கைது செய்யப்பட்டாரா? குடும்பத்தார் இவ்வாறு கேள்வி எழுப்பி புகார் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செகு சந்திராவை மிரட்டும் வகையில் பூச்சோங் தாமான் கின்றாராவில் உள்ள அவரது வீட்டில் அண்மையில் மர்ம நபர்கள் 3 கார்களை தீயிட்டு சேதப்படுத்தினர். அது தொடர்பான விசாரணைக்காக இதுவரை 7 பேர் கைதான நிலையில் அவர்களில் ஒருவரை பிடிக்க போலீசார் அவரின் மனைவியை ஆயுதமாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கணவர் சரணடைவதாக கூறியும் மனைவியை போலீஸ் நிலையம் வரவைத்து விலங்கிட்டு லாக்அப்பில் ஒரு நாள் இரவு வைத்ததாக அவர்கள் கூறுகின்றனர். என் ஹஸ்பண்ட் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் அடித்து சரண்டர் பண்ண சொன்னப்போ அவர் சரண்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் கொஞ்சம் தூரமாக இருக்கிறேன், நான் சரண்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை ஏற்றுக்கல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையுமே ரொம்ப இமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க. பண்ணி அப்புறம் என்னத்தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்னை இங்கே நைட் ஃபுல்லாக இங்கே தான் உட்கார வச்சுருந்தாங்க. என் ஃபோன்லேருந்து என் ஹஸ்பண்டுக்கு அவங்களே மெசேஜ் கால்லாம் நிறையா பண்ணினாங்க. பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஒரு விடிகாலெலாம் என்னை ஃபோட்டோலாம் எடுத்து என்னை தங்கப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரின்னு சொல்லி ஏன்னா என் ஹஸ்பண்ட் நுசரா டிடி பண்ணலன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. லைக் மணி 8 ஆக போது இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் சொல்லி இவங்க கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு வீலே கூட்டு போயிட்டு அங்கே உட்கார வச்சிருந்தாங்க. உட்கார வச்சுட்டு மணி ராஃப்லி ஒரு 12 சம்திங்லாம் காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மணி ஒரு 2 சம்திங் இருக்கும். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, தங்கப்பன்லாம் என் பேர் எழுதிட்டு தாகான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, லாக்அப்பில் போயிட்டு உட்காரச்சிட்டாங்க. தவறே செய்யாதவரை அதுவும் குடும்ப பெண்ணை அவ்வாறு செய்தது நியாயமா என சுபாங்ஜயா போலீஸ் நிலையத்திற்கு முன் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு போலீஸ் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் காலம் தாழ்த்தாமல் கைதானவர்களை விரைவில் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டுமாறும் அவர்கள் வலியுறுத்தினர். அந்த 7வரில் 3 முதலில் கைது செய்யப்பட்ட வேளை 4 பின்னர் தாங்களாகவே போலீசிடம் சரணடைந்தனர்.